வெல்கம் டு குக் வித் த்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே வந்துட்டு இனிமேல் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்ச நாளாக வந்து சில ரீசனால் வீடியோ வரல, இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் செய்யறதுக்கான ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நூடுல்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கிறோமோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றினா போதும். தண்ணி வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு கொதிக்கணும். ஸோ கொஞ்சம் சிம் வந்து அதிகமாக எடுத்து வச்சுட்டு, உப்பு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸில் வந்து கொஞ்சம் உப்பு நமக்கு வந்து சேர்க்கணும். அடுத்து வந்து ஆயில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து நூடுல்ஸ் எல்லாமே நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். அடுத்து நான் வந்துட்டு இதில் 2 பாக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த குவான்டிட்டி நூடுல்ஸ் வந்து தாராளமாக 5லேருந்து 6 பேர் வரைக்குமே வந்து இதை சாப்பிட்லாம். அடுத்து நூடுல்ஸ் போட்டுட்டு நல்லா வந்துட்டு எல்லாமே மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஃபுல்லாக கிளறிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமேட்டு அதுவே வந்துட்டு நமக்கு தனித்தனியாக வந்து நூடுல்ஸ் மாதிரி நமக்கு நல்லா பிரிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அப்பப்போ வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து அடி பிடிக்காது. தண்ணி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கனால இது வந்து அடி பிடிக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் வந்து அப்பப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு நூடுல்ஸ் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் மட்டும் தனியாக வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு தான் இருக்கும். நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால நமக்கு ஒட்டாது. அடுத்து வந்து தனியாக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுலேயும் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் அளவுக்கு வந்து காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 2 வந்து எடுத்துக்காங்க. பெருசாக இருந்தால் நமக்கு 1 போதும். அது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்க விடுங்க. அடுத்து வந்து பச்சை மிளகா, பீன்ஸ் இது 2யும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் குட்டி குட்டியாக. எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் நூடுல்ஸ்க்கு. அடுத்து கேரட்டையும் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 கேரட் எடுத்தால் போதும். பெருசாக இருந்தால், குட்டியாக இருந்ததுன்னா 3 to 4 கேரட் வந்து எடுத்துக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆயிலில் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்க விடுங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு ஓரளவுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மசாலா ஆட் பண்ண போகிறோம். நூடுல்ஸ் மசாலா. இது வந்து பிராண்ட் எந்த பிராண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தேவையில்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நூடுல்ஸ் மசாலா இருக்கிறவங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதில் மசாலாலே ஓரளவுக்கு இருக்கனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் நூடுல் மசாலா எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நூடுல்ஸ்லேயே போட்டிருக்கோம். அதனால் நூடுல்ஸில் வந்து உப்பு இப்போ வந்து நம்ம கம்மியாக சேர்த்தா போதும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை போட்டுடுறோம். நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோயா சாஸ் வந்து சேர்க்குறோம். சோயா சாஸ் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அது ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவையில்ல. ஸோ இது எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி வந்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாக கிளறி விடுங்க. இதில் வந்து நான் அதிகமாக நூடுல்ஸ் சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து கிளறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் கம்மியாக செய்கிறப்போ உங்களுக்கு அவ்வளோக்கா சிரமம் இருக்காது. ஸோ அதிகமாக இருக்கனால நான் 2 கரண்டி வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு கிளறிக்கிறேன். சிம் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியம் இல்லைனா லோவில் வந்து சிம் வச்சுருங்க. அப்படின்னா தான் நமக்கு இது வந்து அடி பிடிக்காது. ஸோ எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு வந்துட்டு நூடுல்ஸை ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. கம்மியாக செய்கிறப்ப நம்ம அவ்வளோக்கா கஷ்டம் இருக்காது. மற்றபடிக்கு இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு இதுலேயும் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஆனால் எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக நல்லா கோட்டாகி நல்லா நூடுல்ஸோட பைண்ட் ஆகணும். உப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா வந்து கம்மியாக வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படி இல்லைனா அந்த கேரட் இதெல்லாம் நம்ம வதக்கிறப்பவே உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பைண்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு அவ்வளோதான் சூப்பரான ஒரு நூடுல்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கிறவங்க இந்த நூடுல்ஸை செஞ்சு பாருங்கள். கடைக்கு போய் நம்ம வாங்க தேவையில்ல. நம்ம வீட்டிலே வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸியாக அண்டு டேஸ்டியாக நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ் ரெசிபியை வந்து நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அடுத்து அந்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.